புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்களா? உங்களுக்காகவே ஒரு நாட்டுக்கோழி ஸ்டைலில் ஒரு வெஜ் கிரேவி, காளான் வெஜ்ஜி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம சிப்பி காளான் எடுத்துருக்கோம். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. சிப்பி காளான் எடுத்துருக்கோம் ஒரு பாக்கெட்டு. அதுக்கு ஒரு 6 வெங்காயம், ஒரு தக்காளி வச்சுருக்கோம். அந்த காளானை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும். இதில் மண்ணெலாம் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிங்க. மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க. துண்டு துண்டாக கட் பண்ணின்னு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போடுங்க. போட்டுட்டு அரை ஸ்பூன் மிளகு போடுங்க. கொஞ்சமாக மிளகு போட்டுங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு போடுங்க. ஒரு 4 இலை கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் போடுங்க. அது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா கட் பண்ணி துண்டாக போட்டுங்க. இஞ்சி சேர்த்துங்க. அப்புறம் ஒரு வானிலை வச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 வரமிளகா போட்டுங்க. அப்புறம் ஸ்பைசஸ்க்காக ஒரு 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரே ஒரு சின்ன பட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சம் வாசனைக்காக. அப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாதி அதுலேயே வதங்கினே இது பண்ணாதீங்க. நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். வதங்கினோடனே ஒவ்வொரு பொருளாக நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுப்போம். நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் அரைச்சிருந்தோம். நல்லா அப்போ தான் ரசம் காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். அப்படியே குறன்னு. அப்புறம் தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிடுவோம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. அப்புறமா நீங்கள் உப்பு காரம் இருந்ததுன்னா பத்தலைன்னா போட்டுக்கலாம். தேவையான அளவு கம்மியாக போட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு பரட்டுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் வச்சுக்கோங்க. காளானை போட்டுக்கோங்க. காளான் போட்டு நல்லா ஒரு பரட்டு. இந்த காளான் சீக்கிரம் வேகாது, டைம் ஆகும். இந்த காளான் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரல இந்த காளான் வேகும். நீங்கள் காளான் வந்துச்சான்னு அமுக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் குழம்பு இறக்கணும். காளான் வேகாமல் இறக்காதீங்க, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி நல்லா காளான் டக்குன்னு கொதிக்கணும். கொதித்து நல்லா வேகணும் காளான். உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ இருக்குன்னு பத்தலைன்னா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது போல் நல்லா கொதித்து காளான் வெந்த உடனே ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இறக்கி சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடயும், இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப காம்பினேஷனு. செஞ்சு பாருங்கள். எங்கள் ராக்கம்மா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் வெஜ் வீடியோஸு புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக போட்டுக்கின்னு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்கலாம்.
சப்பாத்தி கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராக்கம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.